செம்பா தைலத்தை எடுப்போ. நீ தேய்ச்சு விடு. அப்படியே கீழே கொண்டு வா. அதே மாதிரி பண்ண, ஒழுங்கா பண்ண. அப்படித்தான். சரி விடு. ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா குடிச்சாதான் தலைவலி விடும் போல இருக்கு. என்ன சொல்றது காதுல விழலையா? ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வா போ. இன்னுமா பாலை குடிச்சிட்டு இருக்கீங்க? நேரமாச்சுல சீக்கிரம் குடிங்க. அப்புறம் திட்டு வாங்க போறீங்க. படிக்கணும்ல, சீக்கிரம் குடிங்க. செண்பா, விளக்கேத்தணும், மேல வாமா. இத வந்துட்டேம்மா. சீக்கிரம் பாலை குடிங்க. செண்பா, என்னம்மா இது? கையில எப்படி காயம் பட்டுச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்துமா. தயங்காம சொல்லுமா. இது ஏதோ நகம் பட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு செண்பா? சொல்லுமா. கேக்குறேன்ல, யாருமா இப்படி பண்ணா? பேசாம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். அப்பதான் இந்த சஞ்சய் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். டேய், நீ பண்ண வேலை தானே இது? இல்லக்கா, வளையல் டிசைன் நல்லா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுமா. அவ கிழவி கிட்ட போட்டு கொடுத்தான்னு வெய்ய. கிழவி செருப்பால புது டிசைன் கொடுப்பா. பரவாயில்லையா? தயங்காம சொல்லுமா. அக்கா ப்ளீஸ் அக்கா, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கா அக்கா ப்ளீஸ். என்னையும் இதுல கோத்து விட்ட. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறக்கா. அக்கா எப்படியாவது காப்பாத்துக்கா அக்கா ப்ளீஸ். காப்பாத்துக்கா அக்கா ப்ளீஸ். போடா. சொல்லுமா, கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லு. ஏதாவது பண்ணணுமே. சமாளிப்போம். நீ சொல்லலன்னா எனக்கு எப்படிமா தெரியும்? என்னத்த, என்ன பிரச்சனை? ஐயோ, என்னது இவ்ளோ பெரிய காயம்? சமையல் பண்ணும்போது காயப்பட்டுடுச்சுன்னு சொன்னியே, அது இதுதானா? அப்படி காயப்படுற அளவுக்கு வேலை பாப்ப? அப்பவே நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொன்ன, கேட்கவே இல்ல தேவ. சரி வா, மருந்து போட்டு விடுறேன் வா. என்ன செண்பா, சமையல் பண்ணும்போது கையில காயம் பட்டுடுச்சா? சமையல் வேலையெல்லாம் செல்வி பாத்துக்குவான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ ஏமா இப்படி பண்ற? எல்லா வேலையும் நீதான் பண்ணணுமா? நல்லா கேளுங்க. எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறாத. இங்க வா, நான் மருந்து போட்டு விடுறேன். வான்னு சொல்றல. போமா, அவன் மருந்து போடுறேன்னு சொல்றான்ல. ஏ ரக்ஷன், ரக்ஷிதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன்ல. படிக்கிறேன்ப்பா. படிச்சு பெருசா என்ன கிழிக்க போறீங்க?